ஆமாம் பேய் பசியாக இருந்துச்சோம்மா ரொம்ப. நெல்லுவாப்புல பசியத்துக்கு ஒரு டைலாக் வச்சிருக்கேன். என்னம்மா அது? கோழியை சாப்பிட்டா ருசியா இருக்க, கோழியை சாப்பிடலன்னா கோழி குஷியா இருக்கா. அப்பா பசியாக போயிடுச்சோம். நாட்டு கோழியை வச்சு நல்ல ஒரு கடி இன்னைக்கு செம்ம வேட்டை. நல்ல காரசாரமான சாப்பாடு. பாட்டுக்கு எடுத்துக்கலாம். இறக்கலாமா? இந்த தண்ணி களை அரைச்சிக்கலாமா கறியை? முத வேலையும் கோழி அறுத்து சுத்தம் பண்ண போறான். ரத்தத்தை வதக்கி நல்லா சாப்பிடணுங்க, நெஞ்சுக்கு நல்லது. நல்லா பரி அப்படி இப்படி கோலா சொல்லு. விரல் மஞ்சள் நாட்டு கோழிக்கு மஞ்சள் தடவை ரெடி பண்ணிக்கிருக்கோம். அப்படியா? அப்படி கையில் எடுத்து கொடி அவசியம். என்ன சித்தப்பா, கோழி ரெடி, மஞ்சள் ரெடியா? இல்லைடா உங்கள் அப்பா அம்மா நான் ரெடி பண்ணிக்கிறேன்ல. அப்போ எதுக்கு வாட்டுறேன் சொல்லு? சமைக்கதான் மாமா. சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லையா, அப்போ தான் அதில் திருத்த ரோமம் இருக்குதியா, அந்த ரோமெல்லாம் போகும். ஆமாம், அப்போ உள்ள ரத்த வாடகை கவுச்சு அடிக்காது. சரி, நல்லா சாப்பிட்ற நல்லா இருக்கேன். சரி எடுத்து விட்ருவோம். இந்த சின்ன சின்ன ரோமெல்லாம் தொண்டையில் நிற்கிறேன். சரி மாமா. ரோமத்தை போல எடுத்து பண்ணு. பால் வாட்டர் மட்டும் பெருசு இல்லை, வாட்டினதுன்னா இது உருவிடணும், சுட சுட உருவிடணும். அப்போத்தான் இந்த கோழியில் இருக்கிற கோழிக்கு ஈவில் போயிடும் சுத்தமாக. எப்படி பார்த்தீங்களா? முண்டி லைட்டாக தள்ளுறேன். எவ்வளோ சுத்தமாக இருக்கா? சுத்தமாக இருக்கா? என்ன மாஸ்டர் மாமா, மண்டையை பிக்கிறதா எப்படி? மண்டை இருக்கட்டும் மாப்பிள்ள, மூளை நல்லா சாப்பிட்டு வெட்டி போட்டு சாப்பிட்டோம்னா அம்பட்டு ருசியாக இருக்குமியா. அப்படியா? தலை துண்டாக வந்துருக்கலாமா, அது நான் பறிச்சோம்மா. அவங்களுக்கு தெரியல சர்க்குண்டு. அதே 10 ரூபாய். நல்லா சுத்தம் மஞ்சள் போடுங்க. மஞ்சள் ஃபுல்லாக நல்லா கையில் ஃபுல்லாக தடவி போன சட்டுன்னு வருது. அது அங்கே நெஞ்சில் இருக்கும், அடுத்து சுத்தாக இருக்கும். பிடிச்சிக்காத. கழிவறையில் எப்படியும் சுத்தம் பண்ணணும். உள்ளே ஒரு உரம் இருக்குதியா? ஆமாம்மா. இந்த உரையை கழட்டிட்டோம்னா சுத்தமாக இருக்கும் உள்ள. இதே போய் சாப்பாடு செரிமானம் வர்றது பூரா இதுக்குள்ளே அடையும். அப்படியா? கல் இல்லு
ஃபுல்லாக இந்த டஸ்ட்டு ஃபுல்லாக இது உள்ளே இருக்கும். சரி சரி. இந்த பச்சைன்னு இருக்கு பத்தியா அவரு. ஆமாம். இதை பார்த்து பக்குவமாக எடுத்துடும். ஏமாம்மா போட்டோம்னா குழம்பு கசத்து போயிடும். இந்தா அப்படி தனியாக துண்டை எடுத்துடணும். ஏன்னா அது அது இது அது என்னமோ பயலத்திட்டு வந்துச்சு ஏமாவை சும்மா முழு குத்தாம கல் குத்தாம சாப்பிடலாம் பார்க்குறீங்க. அது என்ன சொல்லணும் அது என்ன சொல்லணும் ஓ போயிட்டு வாயா. யாரையும் சொல்கிறேன் யாரையும் தகுந்து விடு. எங்கே புளியா மரத்துக்கு ஏய் 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 இல்லை கையில் வச்சுக்காத. ஏய் அடுப்பு கீழே எடுத்து வச்சிக்கல. ரைட் வெய் விட்டு. நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்னால விட்டு சீரை சிறப்பாக போய்க்கிருக்கு. என்ன பார்க்குறீங்க? நாட்டுக்கோழி குழம்புக்காண்டி கூடலூர் குண்டுமொழி அரைச்சிக்கிருக்கான். நல்லா 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 சுத்தமாக நல்லெண்ணெய், கடுகுளுந்தம் பருப்பு, கசகசா பட்டை சோம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, மிளகாச்சாந்து, சீரக சோம்பு சாந்து, இல்லை சார் அந்த மூடி எடுத்து வா. மூடியெல்லாம் மூடியில் என்ன இயரு சும்மா உட்காராம அந்த கேஸ் இருந்தால் ஜாமான் ஏதோ ஜாம் பண்ணால் ஜாமான் போய் மொத்தம் வந்து கொத்தமல்லி இறக்குறப்ப கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கணும். அழிக்காங்க அப்படி அழிக்காங்க அப்படிதான் தெரியும், நல்லா தெரியும். முடிச்சா குழம்பு கொஞ்சம் தான், அதை வச்சு கட்டு சாப்பிட்ருணும். இதே போதும் தான் உங்களுக்கு குழம்பு. ஏன்னா சுடு சாப்பாடு குழம்பு அதிகமாக இதாகாது. சரி அந்த தட்டில் எனக்கு போடுங்க. எடுக்குதியா? அதோட மாப்பிள்ள அதோடயா. நாட்டுக்கோழி குழம்பு சாப்பாடு செம்மையா இருக்கு, அருமையா இருக்கு, நெஞ்ச சளிக்கு நல்லது. தட்டி வச்சியா சாப்பிடுவாங்க. காலா பிடிச்சிங்க.
நாட்டுக்கோழி கறி நல்லா வந்திருக்குங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சுவையாக தான் இருக்கும். செஞ்சு பாட்டி எங்களுக்கு எப்படிங்க விளக்கம் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல்லை தட்டி விட்டுருங்க. வாங்க அன்புடன் நாங்க